திமுக அளவில் இரண்டாம் கட்ட தலைவர்களோட வாரிசுகளுக்கு அளிக்கப்படுற அங்கீகாரம் வந்து கண்டிக்கத்தக்கதுன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா அது மூலமாக ஒரு வருமானம் வந்து ஒரே வீட்டுக்கு ஒரே குடும்பத்துக்கு 2 வருமானம் இருக்குது, 2 அதிகார சென்டர்ஸ் இருக்குது. மாநிலத்தில் ஒரு எம்எல்ஏ, ஒன்றிய அரசில் ஒரு எம்பிங்கிற அந்த இதை வந்து தடுக்கணும். தலைவர் குடும்பத்தை வந்து இதில் சேர்க்க வேண்டியதே இல்லை. ஏன்னா திரு புகழேந்தி அவர்கள் சொன்ன மாதிரி தலைமை குடும்பத்திலேருந்து ஒரு வாரிசு வரும்போது தான் ஒரு ஒருங்கிணைப்பும் அதுக்கு கீழே இருக்கிற சாமானியர்களோட ஒழுங்கும் அதில் வந்து அமையும். அதனால் அதை வந்து இதில் சேர்க்கவே தேவையில்லை. அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு வாரிசுகளுக்கு அளிக்கப்படுற அந்த அதிகாரத்தை சாமானிய தொண்டர்களுக்கு அளிச்சிங்கனாக்க அது மூலமாக திராவிட மாடல் அரசு எல்லா திமுகவோட உழைப்பாளிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுங்கிறது ஒரு சிறந்த உதாரணம். திமுக அதிமுகலாம் யார் வேணாலும் ஆகுறோங்கிற இடத்துலேருந்து இது ஒரு நல்ல பண்பை வளர்க்கும்.